எவ்வளவுதான் மிக்ஸியை முன்னாடி சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் பின்னாடி இந்த மாதிரி ரொம்ப கரை படைஞ்சு போயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து கஷ்டப்பட்டு தேய்க்காமல் ரொம்பவே சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லெமனும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பின்னாடி திருப்பிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு முழுமையாக ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் விட்டோம் அப்படின்னா நல்ல முழுமையாக இந்த மாதிரி நுர பொங்கி வரும். இப்போ முழுமையாக ஒரு லெமனை முழுசாக புழிஞ்சு விட்டுட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட வேணாம், போட்டு அழுத்தி தேய்க்க வேணாம். ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு ரெடி ஆயிரும். அதுவாக எல்லாமே அழுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ எல்லா நுரையும் அடங்கினதுக்கப்புறம் இப்போ லைட்டாக இந்த மாதிரி சின்னோண்டு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சாவே போதும். ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. லைட்டாக ஒரு தடவை தேய்ச்சிட்டு நல்லா கழுவி எடுத்தோம் அப்படின்னா சோப்பு போட்டு கூட கழுவ தேவையில்லை. சும்மா லைட்டாக தண்ணியில் வச்சு கழுவுனோம்னா ரொம்பவே க்ளீன் ஆயிரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.